I begin. Assalamu alaikum and happy morning to all of you, dignitaries on the dais and off the dais, respected correspondent of our great Al-Azhar Matriculation Higher Secondary School, Brother Nainar Mohammed Avargale, Mr. Principal Ahmed Miran, the present day teaching fraternity of our school, the most respected and my dear beloved teachers, the non-teaching faculty of the school, the former administrative office bearers, the office bearers of Alumni Association, the secretary, treasurer, senior members, and my dear juniors, and on my own behalf of Alumni Association, Al-Azhar Matriculation Higher Secondary School, I accord a warm and hearty welcome to all of you who have gathered here. And it's my great privilege standing before you as an alma mater of Al-Azhar Matriculation School and the president of Alumni Association. I am happy to inform you that this is the 5th Alumni Association meeting which is in progress now. Al-Azhar, the great, as we all know, it has its own way of teaching discipline, moral education, training the student community to face the competitive world, and providing rich atmosphere. Ultimately, it is the place of reverence. எனது அன்பின் உதயசூரியனாய் இந்த கம்பம் பள்ளத்தாக்கின் கவின்மிகு பூஞ்சோலையில் புன்னகைத்து அமர்ந்து கொண்டிருக்கும் முன்னாள் மாணவ சொந்தங்களே, உங்கள் அனைவரையும் ஒரே பள்ளி வளாகத்திற்குள் சந்திப்பது எனக்கு உண்மையாகவே மகிழ்ச்சியுடன் கூடிய ஆக்கமும் ஊக்கமும் தருகின்றது. இது போன்ற ஒத்துழைப்புடன் நாம் எப்பொழுதும் செயல்பட வேண்டும். முன்னாள் மாணவர்கள் சங்கம் என்பது பொதுவாக இன்டர்நேஷனல் ஸ்கூல் அளவில் தான் நடந்து வருகின்றது. நாம் தற்போது அந்த அளவிற்கு நமது தரத்தை உயர்த்தியுள்ளோம் என்பதுதான் மிகச்சரியான உண்மை. நமது முன்னாள் மாணவர் சங்கம் தொடங்கி ஏறத்தாழ 10 ஆண்டுகள் ஆகிய நிலையில் நாம் நம்மால் இயன்ற அளவு முதல் அடியாக எடுத்து வைத்திருக்கின்றோம். என்ன என்று சொன்னால், முதல் அடியாக பொருளாதாரத்தில் பின்தங்கிய மாணவ மாணவிகளுக்கு உதவும் பொருட்டு ஒவ்வொரு வருடமும் செயலாற்றி கொண்டு வருகின்றோம். பயன்பெற்ற மாணவர்களின் பட்டியலை நமக்கு ஒவ்வொரு வருடமும் தருகிறார்கள். மன நிறைவாக இருக்கின்றது. நமது அலுமினி அசோசியேஷன் சார்பாக ஒவ்வொரு வருடமும் தலா ரூபாய் 1 லட்சம் கலெக்ட் ஆகிறது. இந்த 1 லட்சம் ரூபாயை நம்மளுடைய முன்னாள் மாணவர்கள் சங்கத்தின் சார்பாக பள்ளிக்கு வழங்கி கிட்டத்தட்ட 5-6 மாணவர்களை இலவசமாக இந்த பள்ளியிலே பயில்வதற்கு நாம் உதவியாக இருக்கின்றோம். ஏன்னா நிறைய எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல இது அச்சீவ் ஆகாதது நம்ம மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணி கொண்டிருக்கின்றோம். இனி வரும் காலங்களில் உங்களது கொடைகளை அதிகப்படுத்துமாறு அலுமினி அசோசியேஷன் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். இது ஒன்று தவிர மற்றும் ஒரு திட்டங்களை மாணவர்களோ அல்லது பள்ளியோ பயன்படும் வகையில் முன்னாள் மாணவர் சங்கத்தின் சார்பாக அடுத்த அடி எடுத்து வைக்க அனைவரும் முன்வர வேண்டும் என்ற வேண்டுகோளை உங்களின் முன்பாக நான் வைக்கின்றேன். நமது ஒவ்வொரு வருட சந்திப்பிலும் அடுத்த கட்ட வளர்ச்சியை செயல்முறைப்படுத்த வேண்டும் என்பதுதான் நம்முடைய முழு நோக்கமாக இருக்கின்றது. ஒவ்வொரு முன்னாள் மாணவர் சந்திப்பின் முற்பகுதியிலும் பிற்பகுதியிலும் பள்ளி தாளாளர் தலைமையிலே ஒருங்கிணைந்த சந்திப்புகள் நடத்தி அதில் உள்ள குறை நிறைகளை எடுத்துரைத்து பின்பு அவைகள் வெற்றிகரமாக நிறைவடையும். நமது பள்ளி முன்னாள் மாணவர் சங்கத்தின் போதுமான வசதிகளை செய்து தருகின்றது. எடுத்துக்காட்டாக ஒவ்வொரு வருடமும் இடவசதி, சாமியானா, விழா மேடை, மதிய உணவு, தேநீர், எலக்ட்ரீஷியன், போட்டோகிராஃபர், யூடியூபர்ஸ், இது போன்ற வசதிகளை செய்து கொடுப்பது எங்கும் இருந்ததில்லை. அதற்கு ஒரு விதமான ஆர்வம் இருந்தால்தான் செய்ய முடியும். அதற்கு முன்னாள் மாணவர் சங்க தலைவர் என்ற முறையிலே
பள்ளி தாளாளர் அவர்களுக்கு மிகுந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்த கட்ட முயற்சியாக நமது பள்ளியில் படிக்கும் பிசிக்கலி சேலஞ்சு ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது இருப்பின் அவர்கள் பயன்படுத்தும் உபகரணங்கள் வாங்கி கொடுத்தால் சிறப்பாக இருக்கும் என நாங்கள் கருதினோம். முதல்வர் அவர்களிடம் வினவிய போது பிசிக்கலி சேலஞ்சு ஸ்டூடெண்ட்ஸ் நாட் அவைலபிள் இன் ஆர் ஸ்கூல் என்று சொன்னார். எனவே அந்த முயற்சியை நாங்கள் கைவிட்டுவிட்டு வேறு என்ன செய்யலாம் என்ற உங்களது அபிப்பிராயத்தை புரோகிராம் முடிவதற்குள் நீங்கள் அனைவரும் உங்களுடைய ஐடியாக்களை சொன்னீங்க அப்படின்னா அவை பொருத்தமாக இருப்பின் கலந்து ஆலோசித்து முடிவு செய்து அடுத்து வரக்கூடிய காலங்களில் அதை செயல்முறைப்படுத்தலாம் என்று உத்தேசித்துள்ளோம். அடுத்ததாக நமது வெளிநாடு வாழ் முன்னாள் மாணவர்கள் தில்சாத் சித்திகா, மிஸ்டர் முகமது இலியாஸ், மிஸ்டர் சிக்கந்தர், கருப்பட்டி காதர் மொய்தீன் ராஜா ஃப்ரம் லண்டன், பக்ருத்தீன் ஃப்ரம் கத்தார், மிஸ்டர் சமிதா ஃபர்வீன் ஃப்ரம் கலிஃபோர்னியா, மிஸ்டர் சலீம் கான் சயின்டிஸ்ட் ஃப்ரம் துபாய், மினா ரவுத்தர் ஃப்ரம் அபுதாபி, ஜெயிலானி ஃப்ரம் பஹ்ரைன் போன்றவர்கள் நமது முன்னாள் மாணவர் சங்க நிகழ்வு சிறப்பாக நடக்க அவர்களது வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றனர். மிக்க நன்றி. மற்றும் சென்னை ஹைகோர்ட்டில் பணிபுரிந்து கொண்டிருக்கக்கூடிய ஹைகோர்ட் லாயர் மிஸ்டர் முகமது தமீம், மிஸ்ஸஸ் ஜாயிரா பானு, மிஸ்ஸஸ் லத்தீஃபா ரமீஸ் ஃப்ரம் ட்ரிச்சி, நஸ்ரீன் ஃபாத்திமா ஃப்ரம் சென்னை, ரசீனா ஃபர்வீன் ஃப்ரம் மதுரை, ஜன்னத்துல் ஃபிர்தோஸ் ஃப்ரம் சென்னை, பாளையம் கிரசன்ட் ஸ்கூல் கரஸ்பாண்டன்ட் அபுபக்கர் சித்திக், அப்புறம் அவரோட சிஸ்டர் மிஸ்ஸஸ் ரஹ்மத் நிஷா, அப்புறம் நம்மளுடைய முன்னாள் மாணவர் முகமது ஹாலித் போன்றவர்கள் முக்கிய சுய அலுவல் காரணமாக வர இயலாதலால் அவர்களது வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றனர். I take this opportunity to thank the yearly and monthly donors who share their contribution for the economically downtrodden students of our school, though they are far from our destination. I really thank my dear 1995 friends as well as evergreen friends for their continuous support and encouragement throughout the year. I thank all my seniors, juniors, correspondent of our school and the faculty members, non-teaching staff, photographer Pandi for the wholehearted support. பின்பு பள்ளியின் வளர்ச்சியை குறித்து ஒரு சில வார்த்தைகள் உண்மையிலேயே சொல்லிதான் ஆக வேண்டும். பள்ளியின் வளர்ச்சிக்கு தாளாளர் நைனார் முகமது அவர்கள் மற்றும் ஆசிரியர்களின் அர்ப்பணிப்பு மிகவும் சிறப்பு வாய்ந்தது. மாணவர்களின் திறமை அறிந்து மாணவர்களுக்கு பயிற்சி அளித்து அவர்களை மேடைக்கு கொண்டு வந்து பேச்சாற்றல், தனி நடிப்பு, லீடர்ஷிப் குவாலிட்டி டெவலப்மெண்ட் இவற்றை குறைவான நாட்களிலேயே மாணவ மாணவிகளுக்கு பயிற்சி அளித்து அவற்றை மேடையில் செயலாற்ற வாய்ப்பும் தருகின்றனர். மிக்க மகிழ்ச்சி. பள்ளி கல்வித்துறை நடத்தும் மாவட்ட அளவிலான போட்டிகள் நடத்துவதற்கும் ஒத்துழைப்பு தருகின்றனர். சென்ற மாதம் தமிழ்நாடு அரசு பள்ளி கல்வித்துறை மாணவ மாணவிகளுக்கான மாநில அளவிலான குத்துச்சண்டை போட்டி மிக பிரமாண்டமான அளவிலே நமது பள்ளி வளாகத்திற்குள் உயர் திரு கம்பம் என் நடராஜன் எம்எல்ஏ அவர்கள் மற்றும் கம்பம் சட்டமன்ற உறுப்பினர் உயர் திரு தங்கத்தமிழ் செல்வன் எம்ஏ எம்பி அவர்கள், தேனி நாடாளுமன்ற உறுப்பினர் போட்டியை துவக்கி வைத்தார். நீங்கள் அனைவரும் சோசியல் மீடியாவில் பார்த்திருப்பீர்கள் என்று நம்புகின்றோம். மிக பிரமாண்டமாக நடைபெறுகின்றன. தாத்தா பாட்டி தினம் விஜய் டிவி புகழ் மதுரை முத்து மற்றும் நண்பர் ஆஷிக் அவர்களுடைய உதவியினாலும் மதுரை முத்து அவர்களுடைய தலைமையினாலும் நடைபெற்று நமது பள்ளிக்கான யூடியூப் சேனல் தொடங்கி வைத்தார்கள். சிறந்த பேச்சாளர்களை பள்ளி வளாகத்திற்குள் வரவழைத்து மாணவ மாணவிகளுக்கு உற்சாகம் தருகின்றனர். ஒரு மிகுந்த ஆச்சரியம் என்ன தெரியுமா? ஒரு யூகேஜி மாணவன் 3 நாட்களில் பயிற்சி அளிக்கப்பட்டு மேடைக்கு வந்து மிக அழகாக பேசுகிறான். அது ஒரு மிகப்பெரிய ஆச்சரியத்தை தந்தது. ஒவ்வொரு வருடமும் 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்விலே 100% தேர்ச்சி அடைகின்றனர். மிக்க மகிழ்ச்சி. நமது பள்ளி திறமையான நிர்வாகம், திறமையான ஆசிரியர்களை கொண்டு நடைபெற்று வருகின்றது. நமது அல் அஸ்கர் மெட்ரிகுலேஷன் பள்ளி மென்மேலும் பல தலைமுறைகளை உருவாக்கி
இந்த சமுதாயத்திற்கும் நாட்டு மக்களுக்கும் மென்மேலும் அவர்களது அறிவு சார்ந்த வளர்ச்சிகளை தந்து மென்மேலும் வளர வேண்டும் என்ற வாழ்த்துக்களோடு நமது அல் அஸ்ஹர் பள்ளியும் முன்னாள் மாணவர் சங்கமும் மென்மேலும் வளர உங்களது ஒத்துழைப்பை தருமாறு தலைவர் என்ற முறையிலே உங்கள் அனைவர்களையும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன். இந்த முன்னாள் மாணவர் சந்திப்பு ஏற்றத்தாழ்வு சாதி மத பாகுபாடின்றி நடத்தப்படும் இந்த நிகழ்வு புதிய பரிணாமத்தை ஏற்படுத்துகின்றது என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி அமர்கிறேன். நன்றி.